நாளும் கோளும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமலை என்ற முருக பெருமான் குருவலியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்றர்களே அனைவருக்குமே, ஒவ்வொரு தமிழருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முருக பெருமான் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தமிழருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, 12 ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஜாக்பாட் யோகம் இருக்கு. இந்த வருஷத்துடைய பேர் பாருங்க, இது முன்னாடி விசுவாவசு வருடம் முடிஞ்சிருச்சு. இப்ப வரக்கூடிய வருஷம் பராபவ வருஷம். இது தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அவசர நிலை. இதுக்கு பேரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் திடீர் ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார், இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்றேன் தெரியுமா? இதான் காரணம். நிறைய பேருக்கு தங்கம், பொன், பொருள், நகை சேமிப்பு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனா பிளே டைம்ல பார்க்கணும். கண்டிப்பா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் இருக்குது. கடைசி முட்டு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 2வது ராசி. எதுலையுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க பாருங்க, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. எப்படி? ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி? நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. ஒரு தன்னம்பிக்கை இருக்குங்க ரிஷபத்துக்கிட்ட. எப்படி? தன்னம்பிக்கை, கலைகள், நிறைய விஷயத்த பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம், பயங்கரமான கற்பனையான குணம். நீங்க ஒரு வேலை கொடுத்து பாருங்க, அதை முன்னாடியே கற்பனை பண்ணி இந்த வேலை இப்படிதான் இருக்குன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். இந்த ராசிக்கு மட்டும்தான் இந்த குணம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். கலை, கற்பனை, இசை, எந்த வேலையும் ஒரு ரசனையோட ஒரு வேலையை கடமைக்கு பார்க்காம பொறுப்பை பார்க்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இந்த வருஷமே சொல்றேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சமாகிறாரு. அதனால எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்க, தயவு சொல்றேன். ஒவ்வொரு தமிழருமே சரி, வருஷத்துல ஒரு வாட்டி ஏன் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க தெரியுமா? நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காது. ஏன்னா இந்த வருஷத்துல சொல்லுவாங்க, இந்த தெய்வம், இந்த சாமி இதுல பிறக்குது. எப்படி? இந்த வாகனம் யானை வாகனம். இந்த வருஷம் பாருங்க யானைய வாகனத்துல பிறகுது. குருவும் பாருங்க, குரு ராஜா வராரு, குருவுடைய வாகனம் யானை. இந்த வாகனத்தை பிறகு அப்ப இது யாருக்காச்சும் ஒரு யோகத்தை கொடுத்துரும். ஏன்னா இந்த வருஷம் குரு உச்சமா இருக்குன்னு சொல்றேன். நிறைய ஒரு நல்ல விஷயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இந்த வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சி ஆகலைங்க, ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும் தான் பயிற்சி ஆரம்பிச்சு. எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கு. நல்லா பாருங்க, உங்க ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் நிற்கிறாரா, கேந்திர யோகத்துல. நல்லா பாருங்க, கேந்திர யோகத்துல நிற்கிறாரு, மறந்துடக்கூடாது. 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல, 10ஆம் இடத்துல பாவியான கிரகம் ராகு பகவான், 10ல் ஒரு பாவி கிரகம் இருக்கணும். அப்பதான் இங்க நல்லது நடக்கும். நல்லா பாத்துங்க. அடுத்து பாருங்க, 11ஆம் இடத்துல யாரு? சனி பகவான்மா. உங்களுக்கு எங்கே உங்க ராசிலேருந்து எத்தனாம் இடத்துல? 2ஆம் இடத்துல குரு இருக்காரா? கரெக்டா பாருங்க, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவர் பேச்சு ஆகி 3ஆம் இடத்துக்கு வெற்றி சார்ந்து போய் நேரா சனி பகவானை போய் பார்த்துருவார். சொந்த வீட்டை போய் பார்த்துருவார் ராஜா. 11ஆம் இடத்துல சொந்த வீட்டை அவர் பார்க்குறாரு குரு. நான் ஏன் எல்லாருமே ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்றேன். குரு பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை லாபத்தை பார்க்குறாரு. லாபத்தை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை நான் சொல்றேங்க பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் ஒரு 6 மாசம் குரு வக்கரமா இருந்தார். எப்படி? மேக்சிமம் குரு சரியான ஒரு பலத்துல இல்லை. 2ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா வீடு கொடுத்த புதன் நீசமா இருந்தார். நல்லா பாருங்க, வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில நிறைய தடங்கள் கண்டிப்பா இருந்திருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். ரிஷபத்தை பொறுத்தவரை ஒரு 3-4 மாசங்கள் பாருங்க, உங்க பின்னாடி எடுத்து பாருங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு தடங்கள், யாருடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபதி சரியில்லையே அவங்க எல்லாம் எடுத்து பாருங்க. இதை சொல்லுவாங்க, ஆமா இருந்துச்சு, எனக்கு வருமான பிரச்சனை, இட பிரச்சனை இருந்துச்சு, வழக்கு பிரச்சனை என் மேலே இருக்குது அப்படின்னு. கண்டிப்பா ஏதோ ஒரு வழக்கோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. என்னன்னா இல்லைன்னா வச்சுக்கல, மாமனார் மாமியார் ஒரு 10ஆம் வீட்டு உங்க யாரு 10ல் ராகு இருக்கா, அவர் போய் எங்க இருக்காரு? குருவோட வீட்டுல இருந்தாரா, குரு வக்கரமா இருந்தாரா? மாமனார் மாமியா, இடம், பூமி, சொத்து, உங்க அப்பா அம்மா, நல்லா பாருங்க, அப்பாவா மாமனார் மாமியா உறவுலையா? விரிசல் வந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. மறுப்பே சொல்ல மாட்டாங்களே. அப்பாவுக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை, இடத்த பிரச்சனை, பூமி பிரச்சனை, என் மேல ஒரு வழக்கு இருக்குது. நல்ல தொழில் போன தொழில் ஏன் அப்படியே சுலோவாகுது? என்ன காரணம்? ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா? குரு சனி பகவான் போனாச்சுன்னா புரட்டாதியில போனாரு. அடுத்து பாருங்க உத்திரட்டாதியில போனாரு. சனி கெட்டு போயிருந்தா என்ன பண்ணுவார் தெரியுமா? தொழிலை முடக்க பார்ப்பாரு, உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைக்க பார்ப்பாரு,
உடைய அப்பா அம்மாவுடைய உறவுல ஒரு தடங்களை வைப்பார். வண்டி வாகனத்தை வீண் செலவை வைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கணும். வண்டி வாகனம் அதிக செலவுகள் வரவை விட செலவுகள் நிறைய பண்ணுவார். நிரந்தரமான வேலையை கொடுத்துருக்க மாட்டார். வேலை உத்தியோகத்தில் மேலதிகாரிட்ட ஒரு பிரச்சனையை வைப்பார். நல்லா படித்த குழந்தை படிப்பில் ஒரு மந்தமாக இருந்துருக்கும். இது எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் இருக்காது. ஏன் இருக்காது? எதனால் இருக்காது? எப்படி சொல்ல முடியும்? ஏன் பிரச்சனை குறையுங்கிறீங்க? இந்த ஒரு வருஷம் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஜாதகத்தில் மட்டும் குரு மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் போதும். வேறு எதையும் நீங்கள் பார்க்க வேணாம். குரு பகவானுடைய பார்வை நல்ல நல்ல இடத்துல இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்குது. அதனால சொல்கிறேன், இந்த வருஷங்கிறது பரவாயில்ல, வருஷம் செம்மையாக இருக்குது. அவர் எங்கெல்லாம் பார்க்கலாம் இங்கே வளர்த்துடுவார். நேராக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வந்துடும். 7ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா திருமணத்தை பண்ண பார்ப்பார். மனைவிக்கிட்ட உள்ள மனக்கசப்பை குறைக்க பார்ப்பார். நல்லா தெரிஞ்சுங்க. மனைவிகிட்ட சண்டை வம்பா இருக்கியா, பிரச்சனையாக இருக்கியா, மனைவியை மட்டும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் இருக்கியா, நான் அரசியல் இறங்கலாமா இறங்குங்க. இப்போ பொதுமக்கள் நல்ல பேர் கிடைக்குமா? கிடைக்கும். மனைவிக்கிட்ட நல்ல அனுபவமாக இருக்கும். வழக்கில் நீங்கள் ஜெயிப்பீங்களா? ஜெயிப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே கேஸே போட்டிருக்காங்க வச்சுங்களேன், ஏதோ ஒரு வகையில் கேஸ் இருக்கும். அந்த கேஸில் உங்களுக்கு தீர்ப்பு வரும். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும்போதே சூரியன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்கள் எங்கே உச்சத்தில் உட்காந்துருப்பார். ஒரு வழக்கில் ஒரு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை நீங்கள் ஜெயிச்சு நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும். கண்டிப்பாக வீட்டு, வண்டி, வாகனம், சொத்து ஏதாச்சும் வாங்குவீங்க. பாரு, இந்த வருஷத்தை நீங்கள் எழுதிய வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. சொத்து பூமி வாங்கலாம். எனக்கு திருப்பி கேளுங்க. ரிஷபராசிக்கு அந்த வகுப்பு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கிட்ட 6 மாதத்துக்கு சுக்கிரன் நல்லா பலமாக இருக்கார். உங்கள் ராசியை நோக்கி சுக்கிரன் வந்துடுவார். இப்போ 12ல் இருக்காருங்க சுக்கிரன். உங்கள் ராசிக்கு வருவார், அடுத்து 2ஆம் இடத்துக்கு வருவார், அடுத்து 3ஆம் இடத்துக்கு வருவார், அடுத்து நான் இப்படி தான் வருவார். வருஷம் ஒரு மாதத்தில் ஒரு ராசியில் நிற்பார். நான் எல்லாமே கணக்கிட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாங்கலாம், சொத்து வாங்கலாம், இது எல்லாமே வாங்கிக்கலாம். இதெல்லாம் நடக்கும். இந்த வருஷம் பிறந்து ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் நீங்கள் வாங்கலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பாக நடக்கும் பாருங்க. இந்த குரு உச்சத்தில் இருக்கனால சொல்கிறேன். குருபவன் எங்கே 7ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து 9ஆம் இடத்தை பார்த்து, அது 11ஆம் இடத்தை லாபத்தை பார்க்குறாரு. நீ கடன் வாங்கி வீடு இடம் பூமி வாங்க வைப்பார். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ஆல்ரெடி இப்போ வேலை கிடைச்சிருக்கணும். இல்லைனா இந்த வருஷம் பிறந்து 2 மாதத்துக்குள்ள வேலை கிடைக்கும் பாரு. நல்ல வேலையை கிடைக்கும். எப்படி நல்ல, ஏன்னா குருபவன் 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. குருபவன் பயிற்சியாவது ஜூன் மாதத்தில் ஆகிறாரு. கண்டிப்பாக அந்த வருஷம் பிறக்கும் போதே பாருங்கள், அவர் 6ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ கடன் அடைப்பீங்க, உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வேலை கிடைக்கும், நல்ல அனுகூலமாக இருக்கும். ஏன் கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். குருபவன் சுயசாரம் வாங்கி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்படி குரு பகவான் சுயசாரம் லாபஸ்தான அதிபதியாக குரு வர்றாரு. அவர் 6ஆம் இடத்தை பார்த்து அடுத்து 8ஆம் இடத்தை வெளிநாடு வெளியூரில் கண்டிப்பாக வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஒரு ப்ரமோஷனாக கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார். அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பார். இதான் இந்த வருஷத்துடைய பலனே சொல்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்த ஒரு வழக்கில் நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளில வரணும். இதான் அமைப்பு. பார்த்துங்க, விற்க முடியாத இடத்த விற்பீங்க. ரொம்ப நாள் உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ண நபர்கள்லாம் சொல்கிறேன், ராகுபவன் நல்லா இருந்தால் 10ல் ராகு கண்டிப்பாக பட்டையை கலப்ப வைக்கும் பாருங்க. தொழில் ரொம்ப வீழ்ச்சியாக போனால் தொழிலை போய் எடுத்து நடத்தி பாருங்க. இப்போ வீழ்ச்சிகள் இருக்காது. தொழிலை நல்லா அனுகூலமாக பார்ப்பீங்க. வெற்றியில் குரு இருக்கிறனால சொல்கிறேன், தொழிலில் நீங்கள் நம்பி காசு பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குருபவன் கொடுத்துருவார் யோகத்தை. நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ டீச்சர் வேலை பார்க்குறீங்களா, டீச்சிங் லைன் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் டீச்சிங் ஆன்மீகத்தில் உள்ளவங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து நகை கடை வச்சுருக்கவங்க, பெரிய ஃபேன்சி ஸ்டோரு, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சினிமா துறை பட்டை கலப்பலாம். கலை சினிமா சூப்பராக இருக்கும். காசு கொடுத்து காசு வாங்குகிற தொழில் சூப்பராக இருக்கும். பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர் சூப்பராக இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, இதெல்லாம் செம்மையாக இருக்கும். இந்த வருஷம் எல்லாமே சொல்கிறேன், நல்ல ஒரு அமைப்பில் குரு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை மட்டும்தான் அவர் கொடுக்கணும். நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக நிறைய ஒரு மாற்றங்களுக்கு இப்போ எடுங்க. லாட்ரி யோகம் நிறைய பேர் இந்த வருஷத்தில் அடிக்கும் பாருங்க. 11ஆம் வீட்டு வெற்றியில் 3ஆம் இடத்துல உச்சமானால் லாட்ரி அடிக்குமா அடிக்காதா? நான் உங்களை திருப்பி கேட்பேன். அடிக்கும். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் ராசியாக இருந்தோ அந்த கிரகத்தை எடுத்துக்கணும். கரெக்டாக மூவ் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக பிளான் பண்ணி எடுக்கணும். சும்மா எடுத்தோம் அப்படின்னு கூடாது. கரெக்டாக இதான் நமக்கு தெரியுது, இந்த நம்பர் எடுத்தால் அடிக்குங்கிற கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக, ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம எல்லாருமே ஒரு கர்மாவில் பிறந்திருக்கோம். யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. அந்த கர்மாவுக்கு எதாவது மாறிக்கணும். ஒரு கிரகம் பாதிக்கும், அந்த பாதிப்புக்காக மாறும்போது கண்டிப்பாக அந்த பலவீனம் குறையுமே. அப்போ நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் பராபர வருஷம் சூப்பராக இருக்கு பாரு. அரசாங்க வேலை, மாணவ மாநிலம் படிக்கிறீங்களா, படிப்புகளில் நிறைய பேருக்கு தடைப்பட்டுச்சு. இனிமேல் தடைப்படாது. இந்த வருஷத்தில் அதிக மதிப்பெண் எடுக்கிறது ரிஷப ராசிக்காரங்க. 3ஆம் இடத்துல படிப்பு கல்வி முயற்சி கல்வி ஸ்தானத்தில் குரு 11 குறை 3ஆம் இடத்துல இருக்கும்போது எப்படிப்பட்ட படிப்பில் நீங்கள் பாஸ் பண்ணி வெளில வந்திருப்பீங்க. மருத்துவ படிப்பா, இல்லை ஏதோ ஒரு படிப்பு, ஆசிரியர் சார்ந்த எக்ஸாம் எழுதுறீங்களா,
தைரியமாக எழுதுங்க. அரசாங்க வேலைக்குள்ளே போகக்கூடிய தகுதி உங்களுக்கு இந்த வருஷத்தில் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. கெட்டது என்னால் சொல்ல முடியலை. திருமணம், வேலை, படிப்பு, கல்வி எல்லாமே டாப்பில் போகும் இந்த வருஷம் பார்த்துங்க. இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் வருஷம் பறக்கும்போதே ஒரு சுப செலவு பண்ணிட்டு தான் பறக்க போகுது. எப்படி இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, தொழில் உத்தியம் மாறும், படிப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். யாருக்கு கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தவங்க எதுவுமே கவலையே படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு மட்டும்தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும்போது சூரிய பகவான் எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசியை நோக்கி வந்து 2ஆம் இடத்து வந்து 3ஆம் இடம் எப்படி பார்த்தாலும் ஒரு 4, 5, 6 மாதத்துக்கு அவர் பலமாக உட்காந்துருக்காரு. அப்போ நல்ல விஷயத்தை நல்ல காரியத்தை பண்ண வைப்பார். அதுக்கான நேரம் நெருங்கி இருக்குது, பார்த்துக்கோங்க. கார்த்திகை முடிஞ்ச ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போதுமே பாசத்தை மட்டும் நீங்கள் இவங்கள்ட்ட ரொம்ப பார்க்கலாம். அன்பாக பழகுவாங்க, நல்ல ஒரு பாசம் இருக்கும், நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கலை உணர்வு எல்லாமே. ஒரு வேலையை பார்த்தா சும்மா போய் கடமைக்கு பார்க்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்காதுல்ல. நல்லா கரெக்டாக பார்ப்பீங்க. உணவுத்துறை, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே பெரிய கிங்கு நீங்கள் தான். இப்போ எல்லாமே இந்த வருஷம் சூப்பராக இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்குது. ரோஹிணியில் பிறந்தவங்க வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கையில் தடைகள், திருமணம் நடக்கிற அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. யார் ரோஹிணி நட்சத்திரம் எல்லாமே ஒரு பொருள் சேமிப்பு அதிகமாக இருக்கும், பார்த்துங்க. அடுத்து மிருக சீரி நட்சத்திரம் இருப்பாங்க. இதுவே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், திறமையான குணம் உங்களோட நிறைய இருக்கும். இந்த வருஷம் மந்திரி நீங்கள் தான், செவ்வாய் தான். அப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில். மிருகசீரத்தை பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கை, கணவன் மனைவியில் ஒற்றுமை, இது ஃபஸ்ட்டு. படிப்புகளில் டாப்பாக வர்றது 2. யூனிஃபார்ம் விடுவலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், அடுத்து இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சார்ந்த துறை எல்லாமே செம்மையாக இருக்கும். நான் சொல்கிறேன், மிருகசீரத்தில் பார்த்தவங்க சொல்கிறேன், நல்ல ஒரு அமைப்பில் இருக்குன்னா இந்த வருஷம் பறக்கும்போது 11 செவ்வாய் பலமாக உட்காந்துருக்காரு. இந்த வருஷம் பறக்கும்போது சொல்கிறேன் லாபத்தில் இருக்கா. அப்போ ஏதோ ஒரு லாபத்தை நோக்கி நீங்கள் ஓடணும் அமைப்பு காட்டுது. அப்போ மிருகசீரத்தில் பண்ண எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எல்லாமே டாப்பான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு சுபகாரியம், வேலை உத்தியோகத்தில் பதவி உயர்வு, பண பிரச்சனை, இந்த கேஸு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் ஜெயிச்சு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வருது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.